சிங்கர் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் பவித்ராவை பார்த்து, "உனக்கு டிக்கெட் டு ஃபினாலே கிடையாது" அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமப நிகழ்ச்சியில கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா, டிக்கெட் டு ஃபினாலேவோட 3வது வாரம் அந்த ஒரு வாரம் மிகப்பெரிய அளவுல எல்லாராலயுமே எதிர்பார்க்கப்பட்டிருந்துச்சு. கண்டிப்பா பவித்ரா ரொம்ப சூப்பரா பாடி டிக்கெட் டு ஃபினாலேக்குள்ள போயிருவாங்க அப்படின்னு நெறைய பேர் எதிர்பார்த்திருந்தாங்க. ஆனா, அவங்களுக்கு கம்ஃபர்ட்டான சாங் இல்லாம ரொம்பவே போல்டா நியூவான ஒரு சாங் எடுத்து பாடியிருந்தாங்க. அது ரொம்ப நல்லாவும் பாடியிருந்தாங்க. பட் டிக்கெட் டு ஃபினாலே ரவுண்டுக்கு ஏத்த அந்த ஒரு பாடலா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது டவுட்டு தான். அதனாலேயே சிங்கர் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் பவித்ரா பாடி முடிச்சதுக்கப்புறம் ஏகப்பட்ட கமெண்ட் சொல்லியிருந்தாரு. குறிப்பா அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, "பவித்ரா இந்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் உங்ககிட்டேருந்து நாங்க இந்த வாரம் எதிர்பார்க்கல. உண்மையிலேயே உங்களோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வந்து நீங்க பாடியிருக்கீங்க. அதற்கு ஃபர்ஸ்ட்டு வாழ்த்துக்கள். ரொம்ப சூப்பராவே பாடியிருந்தீங்க. ஆனா இந்த பாட்டுல வந்து ஏகப்பட்ட ஸ்கேல் இருக்கு. உங்களுக்கு அதெல்லாம் தெரியுமா அப்படிங்கிறது தெரியல. நீங்க ப்ராப்பரா கத்துக்கிட்டீங்கன்னா, கண்டிப்பா நீங்க இத காட்டிலும் சூப்பரா பாடியிருப்பீங்க. அது எனக்கு நல்லாவே தெரியும். பட் இந்த பாடல வந்து நீங்க சூஸ் பண்ணதே மிகப்பெரிய ஒரு விஷயம். ரொம்ப நல்லாவும் டெலிவரி பண்ணியிருக்கீங்க. அந்த ஒரு ஸ்கேல மட்டும் நீங்க தொட்டிருந்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு இது பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸா மாறியிருக்கும். கோல்டன் பெர்ஃபார்மன்ஸா மாறியிருக்கும். இவ்வளவு ஏன் அந்த சேர்லயே போய் உங்கள நான் உட்கார வச்சிருப்பேன். அந்த ஒரு மீட்டர நீங்க தொடாததுனால இந்த வாரம் உங்களுக்கு டிக்கெட் டு ஃபினாலே கிடையாது. அதேபோல உங்களுக்கு கோல்டன் பெர்ஃபார்மன்ஸும் கிடையாது. அது மட்டும் இல்லாம நீங்க இன்னும் சூப்பரா பாடுவீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். உங்களோட பொட்டன்ஷியல நீங்க வெளிய கொண்டு வாங்க. நீங்க சூப்பரா பாடுங்க. நீங்களே வந்து கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ வாங்கிட்டு போங்க. அண்ட் அந்த ஒரு சேர்ல போய் உட்காருங்க அப்படிங்கிற மாரி பவித்ராவ பார்த்து ஸ்ரீனிவாஸ் அவர்கள் ஷேர் பண்ணியிருந்தாரு. அண்ட் இது கேட்டு அங்க இருந்த பவித்ராவுமே, "கண்டிப்பா இத காட்டிலும் இன்னும் பெஸ்ட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நெக்ஸ்ட் வீக் நான் குடுப்பேன் சார்" அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பவித்ரா அவர்கள் வந்துட்டு அடுத்த வாரம் தான் இந்த ஒரு போட்டியை எதிர்கொள்ற நிலை வந்திருக்கு. டிக்கெட் டு ஃபினாலேல போன வாரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு வாரம். அத மிஸ் பண்ணியிருக்காங்க நெறைய பேரு. ஸோ கண்டிப்பா அடுத்த வாரம், அதாவது இந்த வாரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப டஃப்பா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இது ஒரு புறம் இருக்க, ரஜினி, கமல் ப்ராஜெக்ட்ட நெல்சன் அவர்கள் தான் எடுக்க போறாரு அப்படிங்கிற மாரியான டாக்ஸ் தான் இப்ப சோசியல் மீடியா ஃபுல்லாவே பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சமீபத்தில கமலஹாசன் அவர்களோட ஆர்கேஎஃப்ஐ புரொடக்ஷன் ரஜினிகாந்த் சார வச்சு ஒரு படம் பண்ண போறதாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. மேலும் அதில ரஜினி சார், கமல் சார் 2 பேருமே நடிக்கிறாங்க அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு படம் இனிஷியலாக லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தான் எடுக்க போறதாக இருந்துச்சு. ஆனா கூலி படத்தோட மிகப்பெரிய ஒரு மோசமான ட்ரோலிங்னால அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது பேச்சுவார்த்தையிலே இருந்துச்சு. தொடர்ந்து ரஜினிகாந்த் சாருக்கு கதை பிடிக்காததுனாலயும், கூலி படத்தோட நெகட்டிவ் விமர்சனம் காரணமாகவும் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் நீக்கப்பட்டிருக்காராமா. மேலும் அதற்கு பதிலாக நெல்சன் அவர்கள் அந்த ஒரு படத்தை இயக்க போறாரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. சமீபத்தில நெல்சன் அவர்கள் ரஜினிகாந்த் சாரோட ஜெயிலர் 2 படத்தை இயக்கி வந்துட்டு இருக்காரு. அவரு மல்டி ஸ்டாரர கையாள்ற விதம் ரொம்பவே நல்லா இருக்கு அப்படிங்கிறதுனால தான் இந்த ஒரு படத்தோட சான்ஸ் அவருக்கு கிடைச்சிருக்காமா. எனக்கு லோக்கியே பண்ணியிருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.